ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10வது வசனம். பக்கம் 778. யாவே தேவனின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். யாவே தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ரொம்ப எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வார்த்தை. யாவே தேவனுடைய நாமம் என்ன சொல்றாரு? சாதாரண துருக்கம் இல்ல, பலத்த துருக்கம். மனுஷனுடைய நாமம் எப்படி இருக்குது? பலவீனமானது, மனுஷனுடைய நாமம் அழிந்து போகிறது. அதான் பார்க்க போறேன். நீங்க தேவனுடைய நாமம், மனுஷனுடைய நாமம். இப்ப வேதத்துல தேவனுடைய நாமத்தை பத்தி எங்கெல்லாம் பாக்குறோம்? மோசேட்ட என்ன சொல்றாரு? இந்த நாமத்துல இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிங்க. இல்ல தன்னுடைய நாமத்தை பத்தி ஞாபகார்த்தமான நாமம் சொல்றாரு. ஞாபகார்த்தமான ஞாபகம் எங்க சொல்றாரு? சொல்றாரு 3:15 இது என்ன சொல்றாரு? ஞாபகார்த்தமான ஞாபகம் நாமம். ஆமா, ஞாபகார்த்தமான நாமம் இது. அத இங்கிலீஷ் வாசிங்க. இங்கிலீஷ் எந்த இது நீ வச்சிருக்கியா? எக்ஸோடஸ் 3:15 name memorial. And Yahweh God said moreover unto Moses, thus shall thou say unto the children of Israel, the Lord Yahweh God of fathers, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob hath sent me to you. This is my name forever, and this is my memorial unto all generations. This is my memorial unto all generations. Unto all generations. This is my name, and this is my name, and this is my memorial. My memorial unto all generation. இது 15வது வசனம் சொல்றாரு. இது யாருக்கு? மோசேட்ட சொல்றாரு. ஆனா அதே யாத்திராகமம் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நாமத்தை வெளிப்படுத்துவார். என்ன சொல்றாருங்க? 2வது வசனம் பாருங்க. யாவே என்கிற பக்கம் 75. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யாவே, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யாவே என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இதுல நம்ம என்னத்தை பாக்குறோம்? ஆபிரகாம் எப்படி வெளிப்பட்டாரு? சர்வ வல்லமுள்ள தேவன் வெளிப்பட்டார். சர்வ வல்லமுள்ள தேவன். சரி, கிதியோனுக்கு அதிசயமானவர். கிதியோனுக்கு என்ன? எடுங்க 6வது அதிகாரம். யாவே ஷாலும். 6:24 வாசிங்க. யாவே ஷாலும். யார் சொன்னது? யார் சொன்னாங்க? God bless you.
யாவே ஷலோம். எங்க சமாதானத்தை பத்தி. சமாதான கர்த்தர் ஷாሎም. எரேமியாவுக்கு யாஷ் கேட்கணும். எரேமியா 23 அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு பிரதர். எரேமியா 23 அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் பாருங்க. ஆமா, பக்கம் 903 6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ராயேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் யாஷிகட்னு என்பதே. எசேக்கியேல் 48 அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. பக்கம் 1028. சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா யாவே என்னும் ஷம்மா, பெயர் யெகோவா ஷம்மா, யாவே ஷம்மா. சாரி யாவே ஷம்மா என்னும் பெயர். சரி, இப்போ நீங்க ஆபிரகாமுக்கு என்ன பேர்ல வெளிப்பட்டாங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவன். அங்க எப்படின்னா எல் ஷடாய்னு இருக்கும். எல் ஷடாய், எல் ஷடாய் தான், யா ஷடாய் கிடையாது. எல் ஷடாய். ஆனா கிதியோனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, மோசே கூட பேர் பாத்தீங்கன்னா 17 யாத்திரா 17 என்ன இருக்கிறோம்? யாவே நிசி 19 அதிகாரம். யாரு அமலேக்கர் வரப்ப? ஆமா, யாவே நிசி 17 17. இங்கெல்லாம் வந்து யான்றத ஒட்டி வருது. ஆனா ஆபிரகாமுக்கு மாத்திரம் எப்படி வருது? எல் ஷடாய், சர்வ தேவன். இது ஏன் அப்படின்னா, இது ஏன் பாக்குறப்ப எப்ப இந்த யான்ற ஆரம்பிக்கிறது பாக்குறப்ப மோசே காலத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நல்ல நல்ல ஃபாலோ பண்றீங்களா? கொஞ்சம் உரக்கா பேசுங்க, ஏன்னா ரெக்கார்டிங் ரொம்ப இதா இருக்கு. சொல்லுங்க பிரதர். ரைட். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, மோசே கிட்டதான் அந்த யான்ற நாமத்தை முதல்ல வெளிப்படுத்துறாரு. இப்ப அந்த யான்றதுக்கு என்னன்னா, யாவேன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கை செய்த காக்கிற தேவன் யாவே, அல்லது மாறாதவர், உடன்படிக்கை மாறாதவர், இருக்கிறவராக இருக்கிறேன். உடன்படிக்கை பண்ணி அது உடன்படிக்கை கீழ்படுத்துகிறவர், இருக்கிறவராக இருக்கிறேன். மோசைக்கு தான் சொல்ற 3வது அதிகாரத்துல இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி, அப்புறம் தலைமுறை எப்படி பெயர் பிரஸ்தாபம் 5வது தமிழ் வாசிங்க. இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் பெயர் வாசிங்க. யாத்திரா 3:15 மறுபடியும் வாசிங்க தமிழ்ல. பக்கம் 169. 72 தான். யாத்திராகமம் சாரி வாசிங்க. பக்கம் 72. ம் மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய யாவேயாகிய என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ராயேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். பெயர் பிரஸ்தாபம் எப்படி? பெயர் பிரஸ்தாபம். பெயர் பிரஸ்தாபம். இன்னொன்னு என்னது? ஞாபகார்த்தமான நாமம், ஞாபகார்த்தமான நாமம். இதை விளக்குறது தான் யாவேன்னு கொண்டார மோசேக்கு. அதுக்கு பிறகுதான் அந்த யாவை ஒட்டினாப்பட எல்லாம் வருது. யாவே ரோய், யாவே நிசி, யாவே ஷம்மா, யா ஷிகடனோ எல்லாம் வருது. ஏன் காரணம்னா,
மோசையை கொண்டுதான் ஒரு தேசத்தை உருவாக்கி, ஒரு கூட்டத்தை உருவாக்கி அங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கைப்படி அந்த குடும்பத்தோட பண்ண உடன்படிக்கை. ஆனால் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின யாருப்பா சொல்றாரு? எகிப்துல அவங்க வெளியே யூதா அவங்க அதுதான் சொல்றாரு. ஏன் இவங்க யார தூச்சிருந்தாங்க? எகிப்துல அந்நிய தெய்வங்களை தூச்சிருந்தாங்க. இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தின இவளை என் துதியை சொல்லி வருவார்கள் பிரிச்சு எடுக்கிறார். அப்ப அதுக்கு தான் இந்த நாமத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ இந்த நாமத்தை பத்தி ஒரு சில இடத்துல மோசைட்ட ஒரு அழகா விளக்கம் விளக்குறாரு. எங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 34 அதிகாரம். யாத்ராகமம் 34 அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். பக்கம் 115. யாவே தேவன் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று யாவே தேவனுடைய நாமத்தை கூறினார். யாவே தேவன் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் யாவே தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். என்ன சொல்றாரு? இந்த நாமத்தை கூறினார் சொல்லிட்டு என்னன்னு சொல்றாரு? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். சத்தியம். சரி, இங்க என்னென்ன பாக்குறோம்? இந்த அவருடைய மகத்துவங்களை காமிக்கிறது. இன்னொன்னு எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 27ஆவது பாருங்க. பக்கம் 175. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ராயேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். பாருங்க, இவ்விதமாக அவர்கள் யாரு? ஆசாரியர்கள், ஆரோனும் அவருடைய குமாரர்களும். இவ்விதமாக ஆசாரியர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இவ்விதமாய் 3 காரியம் சொல்றார். யாவை தேவன் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், யாவை தேவன் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர், யாவை தேவன் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. இந்த 3 காரியம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் வேற ஒரு செஷன்ல. ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம்? ஆரோனும் அவர் குமாரர்களும் பழி செலுத்தி வந்துட்டு இத இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கிறத பத்தி பார்த்தோம். 3 வசனம் இருக்கு பாருங்க. 3த்துல முதல் வசனம் ஆசீர்வாதம், முகம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை காக்கிறது. எப்படி தேவன் ஆசீர்வாதம் சொல்றாரு? ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வாதங்களே ஆசீர்வதிப்பேன், பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இது பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கிற நிலவரம். யாரையும் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். சரி, ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. பக்கம் 697. 696.
அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. என்னன்னா என்ன அழகா சொல்ல பாருங்க, உம்முடைய புயம், வலது கரமும் உம்முடைய புயமும் புயம், உம்முடைய முகத்தின் முகத்தின் பிரகாசமும். பிரகாசம். அப்போ யார் காட்டுறது? ஏசியாவை. ஆண்டவரை 4:6 வாசிங்க. என்ன brother? 2 கொரிந்தியர் 4:6. தேவன் தம்முடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க 2 கொரிந்தியர் 4:6 தானே brother? 4:6. பக்கம் 248. ஆ. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கும். அது எப்ப சொன்னாரு? ஆதியில ஆதியில சொன்ன தேவன் யாஸ்வா மேசியாவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக ஆ, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பாருங்க, நல்ல பாருங்க. இருள்ல இருந்து ஒளி எதுக்கு பிரகாசிக்க சொன்னாரு? இரவுக்கும் ஒளிக்கும் வெளிச்சம் வித்தியாசம் வரும். பண்ணுறது. பிசாசு விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு? எல்லாம் போயிடுது. இருள் வந்துச்சு. அப்போ அதுல இருந்து பிரகாசிக்க தேவன் சொன்னார்தான். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டான் மனுஷன்? அந்த பிசாசு சத்தத்தை செயல்படுத்தினான். அதனால அவன் என்ன பண்ணான்? இருளின் கிரியைகளுக்கு அவன் தன்னை அடிமையாக்கி கொண்டான். இப்போ இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க தேவன் இப்ப என்ன சொல்றாங்க? பவுல் ஆண்டவராகிய தேவன் முகத்தில் உள்ள தேவனின் தமது மகிமை மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற ஒளியை. பண்ணுவதற்காக. அப்போ இப்போ 8ஆம் அதிகாரம் அங்கே 25ஆம் வசனம் சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது? ஆண்டவராக யாசுவா மேசியா குமாரனை. வந்து இதை செய்ய கடவர். புரியுதா? ஆமென். ஆமென். இப்ப 3ஆம் வசனம் பாருங்க. அதுல 3வது எதுல brother? 26ஆம் வசனம். ஏன்னா 6:26. யாவே தேவன் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இது எதை காட்டுகிறது? பிரசன்னமாகிறது என்னது? தான் அவரு 1000 வருஷம் ஆச்சு. 1000 வருஷம் தீத்துல ஆச்சு. கூட ஒரு தீத்துல ஒரு வசனம் இல்ல. தேவன் தீத்துல ஒரு வசனம் வரணும்ல, பிரசன்னமாக தேவன் தம்முடைய அது 1000 வருஷத்துல வருது. தீத்துல ஒரு வசனம் வரும்ல பிரதர். இது 2 அதுவே அது 2:13. நம்முடைய அது நாம் நம்பிக்கை ஆனந்த பாகியம் நம்பிக்கை ஆனந்த பாக்கியம் மகாதேவனுடைய மகிமையா இருக்கிற பிரசன்னமா தேவனுடைய பிரசன்னம் மகிமையின் பிரசன்னமாக்குது. இப்போ இது ஆண்டவர் 2ஆம் வருகை வந்து அப்போ இத தீர்க்கமா ஆசாரியனாகி ஆரோனும் அவருடைய குமாரனை கொண்டு தேவன் என்ன செய்ய சொல்றாரு? இவ்விதமா என் நாமத்தை அவர் மேல் மக்கள் அப்போது ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க வருது? குமாரனுக்குள்ளதான் வருது. குமாரன் மூலமா. இது ஆதியிலே தேவன் தீர்மானம் பண்ணிட்டாரு. நல்ல புரியுதா? சரி, புரியுது. இப்ப இந்த 6ல என்னாமும் யாத்ரா 34 பார்த்தோமே, அங்க என்ன பார்த்தோம்? 34 6வது கர்த்தர் இரக்கம் தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ளவர். இந்த இரக்கமும் கிருபையும் எங்க வந்தது? ஆண்டவர் தான், குமாரன் மூலமா. அவரே கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. சரி, நீடிய சாந்தம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கோங்க. சரி, மகாதேவ ஆண்டவர் தான். தயைனா நம்ம பாராட்டுற தயை. மகாதயைனா ஜீவனே கொடுக்கற காட்டிலும் வேற கிடையாது. அதான் மகாதயை.
சத்தியமும் உள்ள தேவன். இப்ப இது எல்லாத்துலயும் யாரு பாக்குறோம் நம்ம? ஆண்டவரை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை கூடுறப்ப, மோசேக்கு கூடுறப்ப என்ன சொல்றாரு? எல்லாம் யாருல அடங்கி இருக்கின்றாரு? குமாரனுக்குள்ளாக வழங்கியிருக்குன்னு சொல்லி. குமாரன். அல்லேலூயா. follow பண்றீங்களா? பண்றோம் brother. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம நீதிமொழிகள் 18க்கு போகணும். இது வரைக்கும் நல்லா கிளியரா இருக்கா? இப்ப என்ன 6ஆம் அதிகாரத்துல பாக்குறப்ப இந்த நாமத்தை கூடுறப்பதான் ஆசீர்வாதம் வரும். நான் அவளை ஆசீர்வதிப்பேன். அப்போ இந்த இதுதான் பவுல் அழகா சொல்றாரு. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாருக்குள்ள ஆமென் இருக்குது? அப்ப இவரால்தான் ஆசீர்வாதம். ஏன்னா பூமி சபிக்கப்பட்டது, ஆனால் ஆசீர்வாதம் மனுஷனுக்கு வருது இந்த ஆண்டவராகிய யாஷுவா மேசியா மூலமாய் மாத்திரமே. ஆமென். இப்போ நீதிமொழி 18:10 வந்துருங்க. இங்கே யாவீதுடைய நாமத்தை பற்றி, யாவீதுடைய நாமம் அது எப்படிப்பட்டதாக? இப்போ தேவனுடைய நாமத்தை நம்ம பாக்குறோம். முதல்ல மோசேக்கு எப்படி சொல்றாரு? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். கவனன்ட் மேக்கிங், கவனன்ட் கீப்பிங் ஹோலி காட். நான் இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் நான் இருக்கிறேன்பா, நீ கவலைப்படாத. நான் இருக்கிற மாதிரி கவலைப்படாதுன்னு என்ன அர்த்தம்? மாறாதவரா இருக்கிறார். இல்ல நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம்? சரி அவர் இருக்காருப்பா பாத்துப்போம். நம்பிக்கை, தைரியமா இருப்போம். பிரச்சனை வருது. சீஃப் மேனேஜர் இருக்கிறாரு, சூப்பர் சீஃப் மேனேஜர், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ கவலைப்படாதுப்பா, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன்பா அப்படின்னா என்ன? சரி அந்த பிரச்சனை அவர் பார்த்துப்பாரு, கண்டிப்பா அவர்கிட்ட விட்டுருவாரு. அதே போல தேவன் சொல்றாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். எப்படி? ஆண்டவர் இருக்கிறேன், தேவன் இருக்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நான் சொல்லிட்டேன்ல, நான் மாற மாட்டேன். அப்ப யாவீதுடைய நாமம் முதல்ல நமக்கு என்ன உண்டாக்குறது? அவர் நம்பிக்கை, மாறாதவர், அவர் மாறாதவர், அவர் சொன்னா செய்வாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இந்த யாவீதோட நாமம் எப்படிப்பட்ட நாமம்? இந்த நாமம் இது எப்படி இருக்குதா? பலத்த துருக்கம். 18ஆம் சங்கீதம் 2வது சொல்லுங்க பாருங்க. அடைக்கலம் பக்கம் 679. யாவே தேவன் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அந்த வசனத்தை எல்லாம் தொட்டு ஒரு முத்தம் கொடுங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் கண் துருக்கமும் எல்லாம் அதுதான். அது 20வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 681. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே யாவே தேவன் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இந்த வசனத்துல சொல்ற ஆபத்து நாள்ல சொல்லிட்டு உங்க ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னா, ஆபத்துல நம்ம அவரை கூப்பிடுறப்ப நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்றார். சங்கீதம் சங்கீதத்துல 91ஆம் சங்கீதம் 50 சங்கீதம் 50ல கூட இருக்குல்ல. சரி, அப்போ இங்க ஆபத்துல ஜெபத்தை கேட்கிறாரு. அது எப்படி? இது உயர்ந்த அடைக்கலம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறாங்க தாவீது. 46ஆம் சங்கீதம் 1ஆம் பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் இருக்கிறார். பக்கம் 698. அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். 61ஆம் சங்கீதம் 3ஆம் பாருங்க.
பக்கம் 706. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். அப்படின்னா அர்த்தம், ஒரு ஆபத்து வரப்ப சத்துருக்கு எதிரே பலத்த துருக்கம். சரி, 62ஆம் சங்கீதம் 8வது பாருங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேலா. தாவீது தான் சொல்றாரு. அங்க எப்படி ஆபத்து நாள்ல அவரை நோக்கி கூப்பிட்டேன்றாரு, நீங்க எப்படி அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இதெல்லாம் பாக்குறப்ப 91ஆம் சங்கீதம் எடுங்க. 91ஆம் சங்கீதம் 2வது பாருங்க. பக்கம் 728. நான் யாவே தேவனை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ எல்லாத்துலயும் தேவன் எப்படி நமக்கு எந்த காலத்திலையும் அவரே நமக்கு அடைக்கலம், குறிப்பா ஆபத்து நாள்ல. இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப அங்க நீதிமொழிகளை பாருங்க எப்படி இருக்கு. யாவே தேவன் நாமம் பலத்த துருகம், நீதிமான தேவனுடைய நாமம் பலத்த துருகம்னா, துருகம்னா என்ன அர்த்தம்? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அந்த ஒரு இடம். அத இங்கிலீஷ்ல என்ன பண்ணுங்க, என்ஐவில பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். என்ஐவில கேவா பிரதர், கேவா கேவ் இல்ல ஈசாஸ்டர் ஸ்ட்ராங் டவர் நான் போட்டுருக்கேன். வேறதான் வருஷன்ல என்கேஜிவில் எப்படி என்ன போட்டிருக்கு பிரதீப்? ஸ்ட்ராங் ஹோல்டர் வருமா பிரதர்? இன்னொரு வருஷன் நான் பார்த்தேன். இன்னொரு வருஷன் என்னன்னா fortified city. fortified cityனா என்ன? அடைக்கலப்பட்டதுமா ஒரு அரணான fortified city. 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தங்குவான் என்ன அர்த்தம்? அப்பாடா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள ஒண்ணுமே வர முடியாது. நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் 50 வாசிங்க. பக்கம் 316. பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. அது எப்படி இருந்தது? நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. அவனும் போக முடியாது, சத்ரு அங்க எதிர்க்கிறாங்க, சத்ருன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல பார்த்தா அவங்களுக்கு சத்ரு தான் அபிமெலேக்கு. அப்ப என்ன ஆயிடுறான்? எதிர்த்து வந்த சத்ரு சங்காரமாக்கி விட்டுக்கிறான். புரியுதா? புரியுது. fortified city னா anything that comes against us will not stand. நமக்கு எதிராக இருக்கிற எதுவும்
உனக்கு எதிராக வரும் ஆயுதம் உனக்கு விரோதமா எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொல்லிட்டு அப்ப பார்க்கிறோம். இதுதான் பலத்த துருகம், சாதாரண துருகம் இல்ல. யாவைகளுடைய நாமம் பலத்த துருகம். முதல்ல யாவையோட நாமத்தை பார்த்தோம். அடுத்தது அது என்ன, அந்த நாமம் அது எப்படிப்பட்டது, பலத்த துருகம். அப்படின்னு என்ன, தம்மை நம்பி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோவான் 6ஆம் அதிகாரம் 44 பாருங்க. பக்கம் 134. 134. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார். 37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப என்ன அர்த்தம், நான் அவனை அரவணைப்பேன், நான் புறம்பே தள்ள மாட்டேன். இவர் என்ன சொல்றாரு, தாமா எதுவும் பேசுறது கிடையாது. பிதாவானவர் என்ன சொல்றாரு, அப்ப தேவ காரியம் அப்படியே, அப்ப தேவன் எப்படி அவரை நம்பி இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். தேவனே அப்படியே வெளிப்படுறாருங்க. தேவனே தன்னை குமாரனில் வெளிப்படுத்துகிறார். Are you all rejoicing? Yes, brother. அப்போ அது பலத்த துருக்கம்ன்றது என்னது, பலத்த துருக்கம்ன்றது நம்மை பாதுகாக்கிறது, வரப்போகிற கேட்டுக்கு தப்பி நம்மை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக உலகத்தினர் போகிற கேட்டு, அங்கே எகிப்தில வரப்போகிற கேட்டுக்கு அவர்கள் எப்படி, இஸ்ரவேலர் எப்படி தப்பிக்கப்பட்டார்கள், ரத்தத்தினால. பஸ்கா. அப்ப நமக்கு இந்த உலகத்தின் மேல வரப்போற கேட்டுக்கு நம்மை எப்படி தப்பிக்கிறது, மெய்யான அந்த நிஜமான பஸ்கா, தேவனுடைய பஸ்கா ஆகிய மேசியாவுக்குள் நமக்கு அப்போ பலத்த துருக்கம்ன்றது யாரை குறிக்கிறது, ஆண்டவராகிய யெகோவா மெசியாவை குறிக்கிறது. இப்போ யாவதோட நாமம் எங்க, அது எப்படிப்பட்டது, ஆசீர்வதிக்கிற நாமம். அப்ப நாமம் ஒரு உலகத்துல இருக்கிறது. யாவதோட நாமம் எப்படிப்பட்டது, அந்த நாமம் எங்கே வெளிப்பட்டது, நான் பிதாவின் நாமத்துல வந்திருந்தும் நீங்களை விசுவாசிக்கவில்லை, யோவான் 5 சொல்றாரு. என்ன கனெக்ஷன் பாருங்க, என்ன ரெண்டு பேரும் ஒற்றுமை பாருங்க. அதாவது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யாவதனுடைய நாமம் என்னன்னு பார்த்தோம், பலத்த துருக்கம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது யாருன்னு, நீதிமான். யார் நீதிமான், யெகோவா மெசியா விசுவாசிக்கிறார்கள். வசனம் சொல்லுங்க. நீதிமானின் ரத்தத்தினால அவர் நீதிமான் சொல்றாரு. இஸ்கரியோத்து யூதா சொல்றாரு, காட்டி கொடுத்த அந்த இஸ்கரியோத்து யூதாஸ் இஸ்கரியோத்து சொல்றாரு நீதிமான்னு சொல்லிட்டு. அவர் ரைட்டு. நம்மளாம் நீதிமான்களா இல்லையா, அவருக்குள் நீதிமான்களாக. அதான் வசனம் கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. கிறிஸ்துவுக்குள் நீதி, நீதியே அறியாத 249. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 1 கொரிந்தியர் 6 கூட ஒரு வசனம் இருக்குது. யெகோவா மெசியா நாமத்தினாலே தேவனுடைய ஆள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். வெரி குட். அப்போ நீதிமான்னா யாரு, தேவனுடைய நாமம் பலத்த துருக்கம் என்று யாரெல்லாம் அறிவாங்க, அதான் யோவான் 14:1 சொல்றாரு. கலங்காதீங்க, இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. அப்போ அவர் நாமம் எங்க உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது, எண்ணில தான். அப்ப நீங்க என்னை விசுவாசிக்கும் போது நீங்க அவர் உங்களுக்கு பலத்த துருக்கமா இருப்பார். நீங்கள் என்னை விசுவாசிக்கும் போதுதான் தேவன் உங்களுக்கு பலத்த துருக்கமா இருப்பார், இல்லைன்னா இருக்க மாட்டார். ஃபாலோ பண்றீங்களா? சரி. அப்ப யாவையோட நாமம் என்ன பார்த்தோம், பலத்த துருக்கம் என்ன பார்த்தோம்,
நீதிமான் யாருன்னு பார்த்தோம். அவன் செய்ய வேண்டியது என்ன? விசுவாசிக்கணும் குமாரனை. 4வது காரியம் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கணும். ஓடி. இத்தனை நேரம் நமக்கு ஆபத்து வரப்ப, நமக்கு டெம்டேஷன் வரப்ப, சோதனைகள் வரப்ப நம்ம என்ன பண்றோம்? சில நேரத்துல அதை பார்த்து பயப்படுறோம். சில நேரம் பயந்து இல்ல, சில நேரம் நமக்கு டெம்டேஷன் வரும். தப்பான காரியம் செய்யறதுக்குன்னு லஞ்சம் வாங்குறது எவ்வளவு இருக்குது. தப்பான சில டைம் ஏதானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க ஏதானும் சில தின்பண்டங்கள் அந்த இதுல வச்சு அதை கொடுக்குறாங்க. சில நேரம் கடைக்கு போறோம், அந்த தின்பண்டங்கள் நல்ல டேஸ்டியா இருக்காங்க, பார்த்தா விக்கிரகம் இருந்திருக்கும். அப்ப நம்ம அதை நின்று பார்க்கவே கூடாது, சீன அறிவு இருக்கணும். அப்போ இதே போல சில தவறான காரியங்கள் செய்ய கூட சில உலகத்துல சில காரியங்கள் நம்ம தூண்டும். அப்போ நம்ம அங்க நிக்கவே கூடாது. குறிப்பா பவுல் ஒண்ணு சொல்றாரு, என்னது? 2 காரியம். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். 2த்தையும் வர்றப்ப பாலி எச்சலை விட்டு விலகி ஓடுங்க. அப்போ நீதிமான் என்ன பண்ணுவான்? டெம்டேஷன் வரப்ப ஓடணும், அங்க நிக்க கூடாது. அவன் சங்கீதம் 1:1 என்ன சொல்றது? దుష్టుని ఆలోచన చెప్పండి. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாம் ஆவைகளோட துன்மார்க்கனுடைய ஆலோசனை சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாமலும் பரியாசக்காரன் இடத்தில் உட்காராமலும் பாவிகளுடைய வேதத்தில் இரவும் மனுஷன் பாக்கியம். பாவிகளிடத்தில் உட்காராமலும் யாவேதனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் சரியா சொல்ல, கரெக்டா சொல்லுங்க. நான் பார்த்துட்டேன். சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடாது, நம்ம ஓடிடணும் அங்கிருந்து. உட்காந்து சில நேரம் பார்ப்பேன், என்னதான் பார்ப்போமே, அதுக்காக நம்மளை தாக்கும். நீதிமான் என்ன பண்ணுவான்? ஓடி எதுக்குள்ள ஓடுவான்? துருக்கத்துக்குள்ள ஓடுவான். அந்த துருக்கத்துக்குள்ள ஓடுவான். நாம எங்க ஓடுறோம்? நம்ம கிடைக்கிற பட்டணம் ஆண்டவராக யாசமேசக்குள்ள ஜீவ வார்த்தைக்குள்ள ஓடினோம். அங்க ஓடினால் நமக்கு என்ன? பாதுகாப்பு, பலத்த பாதுகாப்பு, சுகமா இருப்பான். யாவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். பாருங்க எவ்வளவு அழகா இங்க சாலமன் சொல்லுகிறாரு. ஆனா சொன்ன சாலமன் என்ன பண்ணிட்டாரு? ஓடினாரா? தவறான வழி ஓடிட்டாரு, பின்வாங்கி போயிட்டாரு. அதான் ஓடினார். எங்க ஓடக்கூடாதான் ஓடினார். வெறும் ஓடல, ஓடினார் ஓடினார் ஓடிக்கொண்டே இருந்தார். ஏதின சாலமன் 11வது வசனம் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல இருக்கும். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான, அவனுக்கு துருக்க மாதிரி இருக்கும். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். சிலருக்கு எப்படி? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரமா பாருங்க, என்ன வசனம்? 23 27ல இருந்து வாசிங்க. 27ல இருந்து 29 30 வரைக்கும். பக்கம் 783. 32 வரைக்கும் வாசிங்க. வேஸ்தி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு, அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள்,
யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. வரும். அதாவது சிலருக்கு என்ன ஆச்சு, மதுபானம் குடிச்சா எல்லாத்தையும் மறந்துடலாம். 30 அதை வாசிக்கணும். மதுபானம் குடிச்சா அதெல்லாம் மறந்து போய் இருப்பான். அது அவனுக்கு ஒரு டெம்பரரியா ஒரு அடைக்கலப்பட்டின மாதிரி. நீதிமொழிகள் 11:28 பாருங்க. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். பக்கம் 772. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். ஐஸ்வர்யம் நம்புகிறான் விழுவான். ஆண்டவர் ஒரு உண்மை கூட சொல்ற லூக்கால எப்படி, மதிகேடனே இந்த ராத்திரியில உன் ஆத்மாவை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட அதெல்லாம் எங்க போகும்? ஐஸ்வர்யத்தை துருக்கமா வச்சுனா மனுஷன் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதான் சாலமன் இங்க சொல்றாரு. இத சாலமனை காட்டிலும் பெரியவர் யாரு? ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். மத்தேயு 5 அதிகாரம் 20-21 பாருங்க. 19 வாசிங்க. மத்தேயு 5 பக்கம் 7. 6. மத்தேயு 6. ஒரு நிமிஷம். 6:18 19 பாருங்க. ஆமா 19 21. பக்கம் 9. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பொக்கிஷத்தை எங்க வச்சிருக்கிறோம்? பைபிள். பூமி இல்லையா? பரலோகத்திலே பூமி இல்லையா? சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களும் தேவனாய் யாவே தேவன் கிருபையையும் பாராட்டும். யாவேதனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்போ எங்க பொக்கிஷம் இருக்கோ அங்கதான் நம்ம இருதயம். அப்போ எப்பயும் அந்த சிந்த கொலைசை 3 சொல்றாரு, மேலானவர்களை நாடுங்கள். வீட்டில் 3 சொல்றாரு, அநேகர் வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள், நீங்க அப்படி போகாதீங்கன்றது. அப்போ உலக காரியத்தை நம்பி உலக ஐத்தரத்துல இருக்கிறவன் அதை பத்தி என்ன சொல்றாருங்க? அது அவனுக்கு அரணான பட்டணமா இருக்கலாம், ஆனா நமக்கெல்லாம் அரணான பட்டணம் அடைக்கலம் துருக்கம் யாரு? ஆண்டவர் தான். தேவன் ஆண்டவர் மூலமாய். அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அது அவன் எண்ணத்துல, அது ஐஸ்வர்ய எண்ணத்துல அது மதில் போல் இருக்கும். ஆனால் உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்றார். நீ நினைக்கிறது வேற. ஏன்னா நீ எதை நினைக்கிற? பூமியை நினைக்கிற, பூமியில இருக்கிற பொக்கிஷத்தை நினைக்கிற. அது என்ன ஒரு நாளைக்கு எல்லாம் தீக்கு இரையாக்கப்படும். 2 பேதுரு 3 வாசிக்கிறோம். அப்ப நீ ஐயோ எல்லாம் சேர்த்து வச்சேன். ஒண்ணு இல்ல, பிராணம் போறதுன்னு வச்சுங்க. பிராணம் போற நேரத்துல சில பேருக்கு தெரியவே எப்படி போறதுன்ட்டு. சில பேர் வேதனையோட போவாங்க. அப்ப நிறைய சேர்த்து ஐயோ இதெல்லாம் சேர்த்து வச்சேன் அடிச்சு நான் வருமா? எல்லாம் வேஸ்ட். ஒரே பொக்கிஷம், ஒழியாத பொக்கிஷம், அதுதான் ஆண்டவராக யேசுவா மேசியா. வேற ஒண்ணு இல்ல, அவர் தான் நமக்கு ஒழியாத பொக்கிஷம். அவர் தான், அவர் மூலமா தான் பர்சாவி. அவர் எல்லாம் பர்சாவி கிடையாது. அப்போ நமக்கு பொக்கிஷம் பலத்த துருகம் தேவன் ஆண்டவர் மூலமாய். உலகத்துல இருக்க ஐஸ்வர்யங்களுக்கு அவங்க ஐஸ்வர்யம், நம்ம ஐஸ்வர்யம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. உண்மை. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்
இந்த உண்மை எசேக்கியேலுக்கு சொல்றார், கலகக்காரர் அவர்கள் நீ போய் நான் சொல்லுவதை உனக்கு சொல்லு, அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நான் வாயில சொல்லும் வார்த்தைகளை அவர்கள் சொல்லுன்ற. இதுதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம முதல்ல விசுவாசிக்கணும், மனப்பூர்வமா நம்ம கடைபிடிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம பூமியில அப்ப என்ன சொத்து? பைபிள். கரெக்ட். வார்த்தை. அப்புறம் அப்புறம் எனக்கு யாரெல்லாம் சொத்து தெரியுமா? நீங்களும் தான். நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஏன் அப்படியே இதுதான் கொண்டோடு அப்படியே தூக்க போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம பொக்கிஷம் அவர்தான். இப்போ அது எங்க இருக்குது? பேதுரு சொல்றார், அது பரலோகத்துல இருக்கிறது. எடுங்க. மிகுந்த சந்தோஷமா இருக்கு அந்த நம்பிக்கை. ரொம்ப பிடிச்ச வசனம். இப்பொழுது கொஞ்ச காலம் அதனால பாடம் எடுங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 5 பாருங்க. 5 8 வரைக்கும். பக்கம் 317. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு யாஸ்வா மேசியா வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நம்ம இருதயம் எங்க இருக்குது? பரலோகத்துல பிதாவின் வலது பாரதத்துல அமர்ந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்க அந்த தெய்வத்தின் மேலேயே இருக்குது. அந்த தெய்வம் எப்போ வருவாரு? அவர் வரப்ப நான் அவரை மாதிரி மாறிடணும். அந்த பூமியில இருக்க பொக்கிஷம் நான் வேண்டாம், எனக்கு நான் அவரை மாதிரி மாறணும். ஏனென்றால் அவர் ஒருவரே மாறாத பொக்கிஷம். விசுவாசியின் காதில் பட யாஸ்வா மேசியா. நாம பாட்டு பாடணும் இல்லையா? மாறா செல்வம் நீரேன்னு பாடணும். அவர் தான் மாறாத செல்வம். அவரை பற்றி கொள்வோம். அவர் தான் நமக்கு எல்லாம். அவர் மூலமாய் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் சகல ஜெயங்களும் சகல சந்தோஷ சமாதானமும் எல்லாத்துக்கும் மேலாக நித்திய ஜீவனும் நம் ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாய் அளிக்கப்படும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.